வணக்கம். டாக்டர் சுபாஷினி அம்மா அவர்களுடன் ஒரு நேர்காணல் 15/12/2024. உங்களை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்கள். நான் டாக்டர் சுபாஷினி. தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தோற்றுவிச்சு அதை தொடர்பில் நிறைய தொல்லியல் வரலாறு தொடர்பான ஆய்வுகள்லாம் செய்துட்டு வரோம். அடிப்படையில் ஒரு கணினி துறையில் பணியாற்றுகின்ற பர்சன்னா அதோட ஜெர்மனியில் வசித்து கொண்டிருக்கின்றேன். தமிழ் வரலாறு ஆகியவையெல்லாம் எப்படி ஆவணப்படுத்தப்பட வேண்டும், நிறைய ஆவணங்கள்லாம் தகவல்கள்லாம் ஆவணப்படுத்தாத ஒரு சமூகமாக இது இருக்குது. அப்படிங்கிற சமயத்தில் வரலாறு மட்டும் இல்லை, சமூகம் சார்ந்த விஷயங்களையும் ஆவணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முயற்சிகளை தான் நானும் என்னுடைய அமைப்பும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு நீங்கள் ஜெர்மனியில் இருக்கிறதுக்கு இந்தியாவில் ஒர்க் பண்ணணுன்ற சிந்தனை எப்படி வந்தது? இது என்னன்னா, நான் அடிப்படையில் ஒரு மலேசிய தமிழர். அப்போ பார்க்கும்போது இந்த ஆவணம், அதாவது வரலாற்று விஷயங்களோ அல்லது மரபு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு வரலாற்று தொன்மங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வரலாற்று தொன்மங்கள்லாம் முறையாக பாதுகாக்கப்படாத ஒரு சூழல் இங்கே இருக்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வாழ்கின்ற ஐரோப்பாவிலேயோ அல்லது மலேசிய நாட்டிலேயோ எடுத்துட்டோம்னாக்கா, அங்கே அரசே வரலாற்று சின்னங்களை பாதுகாத்தல் அல்லது ஆவணங்களை பாதுகாத்தல் முக்கியமான, அதாவது ஒரு மொழி, ஒரு இனம், அது சார்ந்த விஷயங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிற விஷயத்த அரசே செய்வதை நம்ம இயல்பாக பார்க்கலாம். ஆனால் அந்த சூழல் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவாக இருக்குது. இப்போ அண்மையில் என்ன சொல்லலாம்னாக்கா, 2019 நாங்கள் மைசூரில் இருக்கிற கல்வெட்டுக்களை அங்கேருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற வழக்கு நண்பர்கள் சிலரோடு சேர்ந்து அது தொடர்பாக நாங்கள் சில செயல்பாடுகள் செய்தோம். ஆனால் அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த கல்வெட்டுகள் கூட இன்றைய அளவில் முழுமையாக அது தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் இல்லை அப்படிங்கிற சூழலை பார்க்க முடியுது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல நூலகங்களில், பல ஆவண பாதுகாப்பகங்களில் இருக்கிற அந்த ஓலைச்சுவடிகளோ அல்லது பழைய காகித ஆவணங்களோ மற்ற ஆவணங்களோ கூட பார்த்தோம்னாக்கா, அது பாதுகாப்பான வழியில் இல்லை. அதாவது இன்றைக்கு தொழில்நுட்பம் எவ்வளோ உயர்வாக வந்துருச்சு, ஆனாலும் கூட அது இவ்வளோ உயர்வாக வந்துவிட்ட அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உடனுக்குடன் நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்யணுங்கிற ஒரு ஆர்வமோ ஒரு உந்துதலோ இல்லாத ஒரு சூழல் நமக்கு நிகழ்ந்துட்டுருக்கு. அதனால தான் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ என்னை போன்றவர்கள், எங்கள் அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் இந்த ஆவணங்களை பாதுகாத்தல் அல்லது சிற்பங்களை சரியான முறையில் தொழில்நுட்ப வகையில் எப்படி நம்ம அதை டிஜிட்டல் டாக்குமெண்டேஷனாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னென்னா, இருக்கின்ற வரலாற்று சின்னங்களை எப்படி நம்ம அவற்றை வீணாக்காமல் அவற்றை பாதுகாத்தல் எப்படி அப்படிங்கிற சில முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். மாணவர்கள்ட்ட கல்விக்கூடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே மாணவர்கள்ட்டெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆக இதன் வழியாக வரலாற்றை அறிந்த ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாற வேண்டும், வரலாற்று விஷயங்களோ அல்லது உலக விஷயங்கள் அறிந்த ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இந்த செயல்பாடு செய்கிறதுக்காக தான் நான் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க? இப்போது அதாவது எங்களுடைய தமிழ் மரபு அறக்கட்டளை ஆரம்பித்து இப்போ 24 வருஷம் முடிந்து விட்டது. இந்த 24 வருஷத்தில் நாங்கள் ஏற்படுத்தின ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ பல 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 நிலைகளில் பொதுமக்கள் வரலாற்று பாதுகாப்பு செயல்பாடுகள் சொல்லிட்டு அமைப்புகளை நிறைய உருவாக்கியிருக்கிறாங்க. கல்வெட்டுகளை பற்றி படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஏன்னா இதில் நாங்கள் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். கல்வெட்டுகளை எப்படி வாசித்தல், பொதுமக்களும் கல்வெட்டை வாசிக்கலாம், வரலாற்று ஆசிரியர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை அப்படிலாம் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். இதன் தாக்கத்தை அதனால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆய்வு நூல்கள் நிறைய பதிப்பிச்சு கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் சென்னையில் இருக்கிற மக்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல பகுதியில் இருக்கிற மக்கள் அவர்களும் இந்த அமைப்பில், இது தன்னார்வ 90 ஒரு நிறுவனம் தான், அதனால் அவங்களும் இணைந்து கொள்ளலாம். இந்த உறுப்பினராக சேர்வதற்கு அவங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. ஆக தமிழ் மொழி சார்ந்த வரலாறு தொடர்பான ஆய்வுகளை செய்வதற்கும் அது தொடர்பில் பணியாற்றுவதற்கும் ஆர்வம் உள்ள யாரும் இந்த அமைப்பில் தாராளமாக இணைந்து கொள்ளலாம். நீங்கள் பேசிக்காக ஒரு ஐடி ஆர்கிடெக்ட். இப்போ நீங்கள் அந்த ஒரு ப்ரொஃபஷன் இதோட எப்படி நீங்கள் கிளாஷ் ஆகாமல் மேட்ச் பண்ணிக்கிறீங்க? அதாவது நம்ம ஒரு துறையில் சார்ந்த வல்லுநராக இருந்தோம்னாக்கா, அந்த துறையை எப்படி நம்மளுடைய நம்ம இன்னம் அல்லது மொழிக்காக நம்ம எந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறது தவறு இல்லை. இப்போ நான் கணினித்துறை இருக்கிறதுனால தமிழ் சார்ந்த விஷயங்களையோ அல்லது தமிழ் மரபு சார்ந்த விஷயங்களையோ அந்த கணினித்துறை கொண்டு நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதும் அந்த டெக்னாலஜியில் வர்ற போது நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் தான். அது ஒரு அடிஷ்னல் குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். அதனால் அந்த துறைங்கிறது ஒரு வணிகத்துறை. நம்மளுடைய மாத சம்பளத்துக்காக நம்ம பணியாற்ற
காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது ஒன்று. அது தவிர்த்து நம்மளுடைய மொழி சார்ந்த, நம்மளுடைய பாரம்பரியம், நம்ம குடும்பம் சார்ந்த ஒரு ஒரு விஷயம் இருக்குங்கிறது தமிழ் மொழி, தமிழ் வரலாறு அப்படி சார்ந்த அது வந்து சிதைவுறாமல் அதை ஆவணப்படுத்தி அதை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தொழில்நுட்பத்தை நாம் எந்தெந்த வகையெல்லாம் நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த தொழில்துறையில் இருக்கிறது எனக்கு வந்து வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன்.